எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளோடு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஆனால் இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% சாதகமான விஷயங்களை கொடுக்கும். அது என்னென்னு சொல்லி தெளிவாக பார்த்துலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் ரேவதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது ராசிக்கு முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காருங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து உட்காந்துருக்கார். ஸோ இந்த 6-12 வலுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தலை தூக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். எங்கேயுமே வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஏன்னா 7.5 சனி இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1.5 வருஷமாக தான் 7 சனியில் இருக்கீங்க. ஸோ அப்போ இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலையில் ஒரு பணிச்சுமை இருக்கிறது, ரொம்ப அலைச்சலாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கிறது. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனே இல்லாமல் ஒரு மாதிரி அலைச்சலாகவே வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இருக்காது. வேலை இல்லாமல் அந்த வேலை இல்லாத ஒரு கஷ்டமே உங்களை ஆட்கொண்டுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு அந்த பணிச்சுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துரும். சில பேருக்கு வேலையே கொடுக்காமல் ஒரு மன உளைச்சலை சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் வரைக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்கி அந்த கடனால் ஒரு அவஸ்தைப்படுறது, அதே மாதிரி புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதை நஷ்டப்படுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி வயதிற்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்துட்ருக்கார் கடந்த காலங்களையும் சரி, எப்பயும் சரி. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாற்றிய முதல் பகுதியில் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கடன் வாங்குறது முடிஞ்சிருக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு தான் காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்கனால வரவை விட செலவு தாங்க அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். அப்போது செலவுகளை குறைச்சிக்கங்க, சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றத பண்ண முடியாதுன்னு கிடையாது, நினச்சா பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட சுய முயற்சியாக நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தையும் ராசிக்கு பாக்கியத்தையும் லாபத்தையும் பார்க்குறது மட்டுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாயிடுவார். ப்ளஸ் குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறது சிறப்பு. ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. அதே மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. ஸோ சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு வாங்குறதுக்கு ஆரம்பிக்கலாம், அல்லது நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு டைம் தான் இந்த டைம். தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனால் நிறைய வந்து கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவோடு வச்சுக்கோங்க கடனை மட்டும். மீதி கை காசை போட்டு ஏதாச்சும் வீடு கட்ட முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் வளர்த்துட்டாவே வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள், சில ஏற்றங்கள் கண்டிப்பாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அவங்களால சில நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுறது, அவங்களால ஒரு சில வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற கூட்டு தொழில் இதனால் வரைக்கும் லாபமே இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறனாலையும் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கறனாலையும் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணமாகி இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாகிட்டு இருக்கோ அந்த புத்திர பாக்கியம் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட லாபத்தை பார்க்குறாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாற்றிய செகண்ட் ஹாஃப்ல இருந்து. நான் என்ன சொன்ன மாதிரி தாங்க, எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, எவ்வளவு காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் காசு வந்து விரயமாயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? செலவுகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வர மாதிரி ஒரு மாய பிம்பத்தை காமிப்பார், இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை தான் வந்து இந்த குரு பகவானும் சரி, சனியும் சரி கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த 7ஆம் இடம் வளர்த்துட்டாவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பு ரீதியாக, ஏன்னா புதன் அப்படின்ற ஒரு வித்தியாகாரகன் சரிங்களா. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 7ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கார். ஸோ வித்தைக்கு அதிபதி வித்தியாகாரகன் சொல்லப்படக்கூடிய இந்த புதன் வந்து உச்சமாக இருக்கனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்து, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பார். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த புதன் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறதுக்கும் சரிங்க, படிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுவார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி இருக்கார். சூரியனுடைய பார்வை அவரை விட்டு விலகிடும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து அப்ராட் போகிறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மறைமுகமான வழியில் சில வருமானம், சில ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட், அப்புறம் லாட்டரி ரேஸ் பந்தயம், ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் என்ன ஒன்று, 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சியாக உட்கார போகிறாருங்க. எப்போவுமே இந்த தனுசு மீனம் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் நல்லவர் கிடையாது. அவர் வந்து 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் வலுத்து உட்காரும் போது கொஞ்சம் கஷ்டங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். கொஞ்சம் காசு பணம் சம்மந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் சரிங்களா. அப்போது செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 60% 70% மட்டும் தான் நன்மைகளை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் நம்பி காசை வந்து கொடுக்க வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பி நீங்கள் கைமாற்ற கூட காசு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பார். என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பார், நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பண வரவையும் அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி செலவை சனி பகவான் கொடுத்துருவார். ரைட்னு சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா செலவுகள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அகலக்கால் பெருசாக வைக்காதீங்க. இருக்கிறது போதும் போதும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து அணுகும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்து அதாவது 2025 மார்ச் மாதத்தில் ஜென்ம சனி வேறு ஆரம்பிக்க போகுது. அப்போ இப்போயே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையில் வந்து ஒரு பெரிய தொகையை சேவிங்ஸில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை சமாளித்து ஓரளவுக்கு ஓட்டுறதுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அதிகமாக உங்களுக்கு தேவை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய வந்து அனுமன் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், அல்லது சிவ வழிபாடு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே 7 சனி அஷ்டமசனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுறது, வாரத்தில் ஒரு நாள் பக்கத்தில் உடைய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மன உளைச்சல், மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரதுக்கான வழியை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உள்ள எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இரவு 11 மணி முதல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். எப்பவுமே 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படின்ற விஷயம் எட்டி பார்க்கும். ஸோ இப்போ மனசு தெளிவாக வச்சுக்கோங்க, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிங்க. சொன்ன மாதிரி தாங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஏன்னா மனதிற்கு காரகன் 5ஆம் அதின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் 8ல் போய் மறைவார். அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கழுநடுவி போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராமல் போகிறது, வேலையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லாபம் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளும். உங்களோட எண்ணங்கள் தடுமாறும், மனசு தெளிவில்லாமல் போகும் இந்த காலகட்டங்களில். அப்போ கொஞ்சம் மனசு தெளிவாக வச்சுங்க, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க, தெளிவாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதிகமாக இறை வழிபாடு இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.